நாங்க நேத்து மைசூர்ல இருக்க டிஎஸ்கே ஐயங்கார் என்ற உணவு தாங்க சாப்பிட போயிருந்தோம். ரொம்ப பாரம்பரியமான கர்நாடகா உணவுகள் வந்து அங்க வழங்கப்படுது. நாங்க மதியமா சாப்பிட போயிருந்தோம். எப்படி இருக்குதுன்னு உள்ள பார்க்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தலவாழை இலை போட்டு ஓரமா நம்மளுக்கு வந்து உப்பு வச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சிருந்தாங்க. அ ப் இது வந்து கார்னும் வந்து தேங்காய் பூ போட்டு ஸ்வீட் கார்ன் பொரியல் ஒண்ணு வச்சிருந்தாங்க. கேரட், பீன்ஸ் பொரியல் வச்சிருந்தாங்க. ரொம்பவே அருமையா இருந்தது. அந்த ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு தக்காளி ஒரு காரமான பச்சடி ஒண்ணு வச்சிருந்தாங்க. பீட்ரூட் பொரியல் வச்சிருந்தாங்கங்க. ஒரு சட்னி வச்சிருந்தாங்க. வாழைப்பழம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்ட ஒரு பொரியல் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி தொக்கு. சைட்ல கொஞ்சமா பாசிப்பருப்பு பாயாசமும் வச்சிருந்தாங்கங்க. லெமன் சாதம் வச்சாங்க. லெமன் சாதத்தில பார்த்தீங்கன்னா, நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டிருந்தது. ஒரு பூரி, அந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு பூரி சாகுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இலை அடை வச்சிருந்தாங்க. பூரி வேணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். நம்ம வந்து அந்த லெமன் சாதத்து கூட அடுத்துக்கடுத்து வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு கெட்டி பருப்பு ஊத்தி, அதில நெய் ஊத்தி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் ஊத்தி, அந்த சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து வெங்காய போண்டாவும் கூட சேர்ந்து வச்சிருந்தாங்கங்க. சாம்பார் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில வந்து மோர் வச்சிருந்தாங்க. மோர் வந்து சாதத்தில ஊத்தி சாப்பிட்றதுன்னு பார்த்தா, அது வந்து குடிக்கிறதுக்கு மோரு. சாதத்துக்குன்னு தனியா வேற ஒரு தயிர், கெட்டி தயிர் மாரி ஊத்துனாங்க. அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா ஒரு வயிறு பத்தாது போல. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. நல்லா அந்த மோர்ல வந்து கருவேப்பிலலாம் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப அமிர்தமா இருந்தது. கட்டாயம் உங்களுக்கு வந்து மைசூர் போற வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க. மைசூர் ரசமா லாஸ்ட்ல ஃபினிஷிங்க்கு செமிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க. சத்தியமா ஒரு வயிறு பத்தாது. அவ்வளோ தெகட்ட தெகட்ட அவ்வளோ வெஜிடேரியன்லயும் இவ்வளோ வகைகள் உண்டான்ற மாரி அசத்திட்டாங்க அந்த ஹோட்டல்ல. மைசூர் பாக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. லாஸ்ட்ல பீடாவோட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாய்.